வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். பாஜகவுடன் கூட்டணி வைத்த பின்னர் புதுச்சேரி மாநிலத்தை குட்டிச்சுவர் ஆக்கிவிட்டார் முதலமைச்சர். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. பாஜகவினரின் கொண்டாட்டத்தில் வாகன ஓட்டிகள் மீது பட்டாசு தெறித்து காயம், கடுமையான வசை பாடிய மக்கள். 21ஆம் தேதி முதல் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபயணம், பாடல் மற்றும் போஸ்டர் வெளியீடு. இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதி மடுக்குப்பை பகுதியை சேர்ந்த மக்களுக்கு தினசரி கேலண்டர் மற்றும் பரிசு பொருட்களை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் வழங்கினார். லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் தினசரி கேலண்டர் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக மடுவுப்பேட் பகுதியில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் இணைந்து மக்களின் வீடுகளுக்கே சென்று தினசரி கேலண்டர்கள் மற்றும் பரிசு பொருட்களை கொடுத்தனர். தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதனையும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதனையும் மக்கள் வரவேற்கும் விதமாக பட்டாசுகள் வெடித்தும் பொன்னாடை அணிவித்தும் வரவேற்றனர். இதில் காங்கிரஸ் கட்சி குழுவினர்களும் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். ஆரியபாளையம் சாராய ஆலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் ஆளும் அரசை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியை அடுத்த ஆரியபாளையம் பகுதியில் அரசுக்கு சொந்தமான வடிசாராய ஆலை உள்ளது. இந்த ஆலையில் கடந்த 2009ஆம் ஆண்டில் 53 ஊழியர்கள் நேரடியாக நியமிக்கப்பட்டு பணி நிரந்தரம் செய்யப்பட்டனர். தொடர்ந்து 14 ஆண்டுகளாக வேலை செய்து வந்த நிலையில் கடந்த 2023இல் 53 ஊழியர்களையும் எந்தவித முன்னறிவிப்புமின்றி நிர்வாகம் பணி நீக்கம் செய்தது. பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்தனர். அரசு சுமூக தீர்வு கண்டு அவர்களுக்கு மீண்டும் பணி வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தால் 53 ஊழியர்களையும் மீண்டும் பணியில் அமர்த்தலாம் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இதனிடையே நீதிமன்ற உத்தரவுப்படி தங்களுக்கு பணி வழங்க கோரி கடந்த நவம்பர் மாதம் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை மீண்டும் பணி அமர்த்துவதாக நிர்வாகம் உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நிர்வாகம் உறுதியளித்தபடி இதுவரை தங்களுக்கு பணி வழங்காததை கண்டித்தும் நீதிமன்ற உத்தரவை அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் கிடப்பில் போட்டுள்ளதாக குற்றம் சாட்டியும் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரியும் ஆலை வளாகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊழியர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து லட்சிய ஜனநாயக கட்சியை சேர்ந்த கண்ணபிரான், பூக்கடை ரமேஷ் ஆகியோர் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். மேலும் நிரந்தர ஊழியர்களை ஆலைக்குள் அனுமதிக்காததால் அந்த பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது. இதனால் ஏராளமான காவல்துறையினர் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர்.
புதுச்சேரியில் வரும் 21ஆம் தேதி முதல் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைப்பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் அதற்கான பாடல் மற்றும் போஸ்டர் வெளியீட்டு விழாவில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வைப் செய்தார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம், காங்கிரஸ் கட்சியின் தலைமை உத்தரவிட்டால் அமைச்சர் நமச்சிவாயம் நிற்கும் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் போட்டியிட தயாராக உள்ளதாகவும், என்னை போல்தான் முன்னாள் முதல்வரும் செயல்படுவார் என்றும் தெரிவித்தார். இதையடுத்து பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, வரும் தேர்தலில் கட்சி தலைமை போட்டியிட சொன்னால் போட்டியிடுவேன் என்றார். கட்சி தலைமை முடிவுக்கு 100% கட்டுப்பட்டு செயல்படுவோம் என்றும் தெரிவித்தார். 50% இளைஞர்களுக்கும் 50% அனுபவம் மிக்கவர்களுக்கும் வாய்ப்பு இம்முறை தரப்படும் என்றார். போலி மருந்து வழக்கில் 26 பேர் குற்றம் சாட்டப்பட்டிருந்தனர். அதில் 24 பேராக மாற்றியுள்ளனர். சிபிஐயிடம் கோப்பு ஒப்படைக்கும் முன்பாக 2 பெயரை எடுத்துவிட்டனர். அவர்கள் பெயரை விரைவில் தெரிவிப்பேன். முதல்வர், பேரவைத் தலைவர், உள்துறை அமைச்சர் நேரடி தொடர்பு உள்ளது. தேர்தலில் பாஜக, என்ஆர் காங்கிரஸ் போனியாகாது என்பதால் சிபிஐ மூடி மறைக்க பார்ப்பதால் உயர்நீதிமன்ற நீதிபதி கண்காணிப்பில் நடத்த கோருகிறோம். போலி மருந்து விஷயத்தில் முதல்வர் இதுவரை வாயை திறக்கவில்லை. ஆட்சியில் உள்ளோர் அதிகாரிகள் இதில் சம்பந்தப்பட்டு இருப்பதால், பூதாகரமாக இருப்பதால் தேர்தலையொட்டி மூடி மறைக்க பார்க்கிறார்கள். எனக்கு செலக்டிவ் அம்னீஷியா இருப்பதாக கூறும் நமச்சிவாயம் அதை ஆங்கிலத்தில் அவர் எழுதிவிட்டால் நான் அரசியலை விட்டு போய்விடுகிறேன். அவர் ஒரு கோமாளி என்றார். அதன் பிறகு நடைப்பயண கையேடு, நடைப்பயண பாடல், கார்ட்டூனில் புதுவை தாத்தா, QR கோட் ஆகியவை வெளியிட்டனர். அப்போது பாடல் வெளியிட்ட போது கையை உயர்த்தி வைப் செய்தது கட்சியினரிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியது. பாதுகாப்பு இல்லன்றதை நாங்க சொல்றோம். சிபிஐ விசாரணை வச்சுட்ட பிறகு இப்ப அந்த வழக்கு அதுக்காக நாங்க என்ன சொல்றோம், இந்த வழக்கு மக்கள் உயிரோட விளையாடின வழக்கு 8 மாநிலங்களை சேர்ந்தது. புதுச்சேரி மாநிலம் மட்டுமல்ல. இந்த போலி மருந்து எங்க தயாரிச்சாங்க, அதுக்கான இயந்திரம் எங்க வந்தது, அதுக்கான மூலப்பொருள் என்ன, எங்களுக்கு கிடைத்த தகவல் படி ஜிஎஸ்டி அலுவலகத்துல அந்த போர்ட்டல்ல இந்த ராஜா சம்பந்தமான அவர் கம்பெனிகள் சம்பந்தமான அதுவே போர்ட்டல் இருந்து எடுத்துக்கான்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கு நடந்திருந்து நீங்க பாருங்க. கஞ்சா விற்ற 3 வாலிபர்களை லாஸ்பேட்டை காவல்துறையினர் கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் இனியன் தலைமையிலான காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியே ஒரே இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறவே இருசக்கர வாகனத்தின் பெட்டியை திறந்து பார்த்த போது அதில் கஞ்சா பொட்டலங்கள் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து 3 பேரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். அதில் அவர்கள் புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஷபிக், லாஸ்பேட்டை அர்ஷாத், விஜயராஜ் என்பதும், இதில் ஷபிக் மீது ஏற்கனவே வழிப்பறி வழக்கு இருப்பதும், அவர் சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் இருந்து கஞ்சாவை வாங்கி வந்து கூட்டாளிகளுடன் சேர்ந்து புதுச்சேரியில் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விற்று வந்ததும் தெரிய வந்தது. தொடர்ந்து 3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 650 கிராம் கஞ்சா, இருசக்கர வாகனம் மற்றும் 12,300 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை காவல்துறையினர் கைப்பற்றினர். பாஜகவுடன் கூட்டணி வைத்த பின்னர் புதுச்சேரி மாநிலத்தை முதலமைச்சர் ரங்கசாமி குட்டிச்சுவர் ஆக்கிவிட்டார் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவின் சார்பில் மாநில மாநாடு மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவின் தேசிய செயலாளர் ஜிகேந்திர பேக்வால் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மாநாட்டில் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முதலமைச்சர் தொகுதியில் உள்ள மேல் சாதி மக்களுக்கு வங்கியில் வேலையும்
பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தூய்மை பணியாளர் மற்றும் பியூன் வேலை வழங்குவார் என்றும் கடந்த காலங்களில் ரங்கசாமி காங்கிரஸ் கட்சியில் முதல்வராக இருக்கும்போது அதிக அளவில் நிதியை கொடுத்து புதுச்சேரியில் வளர்ச்சியை கொண்டு வந்ததாகவும், ஆனால் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி பாஜகவுடன் கூட்டணி வைத்த பின்னர் புதுச்சேரி மாநிலத்தை குட்டிச்சுவர் ஆக்கிவிட்டார் என்றும் கடுமையாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், எளிமையானவர் என கூறிக்கொள்ளும் ரங்கசாமி விலை உயர்ந்த காரில் செல்வதாகவும், கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் ஐடி நிறுவனம் கொண்டுவர முயற்சி செய்த போது கிரண் பேடியுடன் கூட்டு செய்து அதனை தடுத்து நிறுத்தியவர்தான் முதலமைச்சர் ரங்கசாமி என்றும், புதுச்சேரி மாநிலம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்றும், மேலும் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி வந்தால் மட்டுமே புதுச்சேரிக்கு விடிவு காலம் பிறக்கும் என்றும் தெரிவித்தார். ஆனா அவர் காங்கிரஸ் கட்சியில இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில அவருக்கு நிறைய நிதியை கொடுத்து புதுச்சேரியில வளர்ச்சியை கொண்டாந்தோம். இப்ப அவர் காங்கிரஸ் கட்சி விட்டு போனாரு, மோடி கூட கூட்டணி சேர்ந்தாரு. மோடி ரங்கசாமி சேர்ந்து புதுச்சேரி மாநிலத்தை குட்டிச்சவராகிட்டாங்க. ரங்கசாமி வந்து நான் கை சுத்தமானவன், எலுமிச்சை பழம் கொடுப்பாரு, நீங்க போனா விபூதி கொடுப்பாரு, கோயில்ல போனா சனிக்கிழமை சாப்பாடு போடுவாரு. ஆனா இதெல்லாம் கொடுத்துட்டு சுருட்டிக்குவாரு எல்லாத்தையும். அதுதான் ரங்கசாமி வேலை. குட்டிச்சவராக்கணும் ரங்கசாமி. புதுச்சேரி மாநில மக்களுக்கு நான் என்ன அவர் சொன்னாருங்க, தேர்தலில் நாங்க வெற்றி பெற்றா 10,000 பேருக்கு ஒரு வருஷத்துல வேலை கொடுக்குறேன்னு சொன்னார். வேலை கொடுத்தாரா? எவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்துக்கிறாரு? இந்த 5 வருஷத்துல 2000 பேருக்கு தான் வேலை கிடைச்சிது. பொறியியல் படிச்சுட்டு வெடிய காலையில 5 மணிக்கு 4 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க சென்னைக்கு வேலைக்கு போறது. மனிதர்களுக்கே பாடம் சொல்லும் நாய். புதுச்சேரி கடற்கரையில் நெகிழ வைத்த மனிதநேய காட்சி வைரல். புதுச்சேரி கடற்கரை பகுதியில் கரை ஒதுங்கி இறந்து கிடந்த ஆமையை காக்கை கூட்டங்கள் கொத்தி தின்னாமல் பாதுகாக்கும் விதமாக ஒரு நாய் மனித நேயத்துடன் நடந்து கொண்டது அனைவரையும் நெகிழ வைத்துள்ளது. இறந்த ஆமையின் அருகே கூடியிருந்த காக்கைகளை விரட்டிய அந்த நாய் அதன் மீது மண்ணை போட்டு மூட முயன்ற காட்சி தற்பொழுது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. மனிதர்களுக்கே இல்லாத கருணையை ஒரு நாள் வெளிப்படுத்திய இந்த நிகழ்வு பொதுமக்களிடையே பெரும் பாராட்டையும் உருக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மகாவீர் நகர் பகுதியில் தார் சாலை அமைக்கும் பணிகளை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அளித்த வாக்குறுதிகளான பொதுமக்களின் அடிப்படை வசதிகள், சாலை மேம்பாட்டு வசதிகள், கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிகள், தொடர் மின்வெட்டு போன்ற அனைத்து பிரச்சனைகளையும் கடந்த 4.5 ஆண்டுகளில் முழுமையாக நிறைவு செய்துள்ளார். இதனால் பொதுமக்கள் பயன்பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் அதன் ஒரு பகுதியாக மகாவீர் நகர் பகுதிக்குட்பட்ட 1வது, 2வது, 5வது மெயின் ரோட் மற்றும் 4வது குறுக்கு தெரு பகுதிகளில் புதிய தார் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்க சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதனின் பரிந்துரையின் அடிப்படையில் உழவர்கரை நகராட்சி மூலம் 29,65,000 ரூபாய் செலவில் பணிகள் தொடக்க விழா நடைபெற்றது. பொதுமக்களுடன் ஒன்றிணைந்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். ரோலர் ஸ்கேட்டிங் 63வது தேசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்கம் சார்பில் பங்கேற்று வெற்றி பெற்ற வீரர்கள் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். ரோலர்
ஸ்கேட்டிங் 63வது தேசிய சாம்பியன்ஷிப் போட்டிகள் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்கம் சார்பில் பங்கேற்ற வீரர்கள் 35 பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்கத்தின் தலைவர் பழனி தலைமையில் வெற்றி பெற்ற வீரர்கள் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் பொதுச் செயலாளர் தாமஸ், பொருளாளர் செந்தில்குமார், துணைத் தலைவர் மைக்கேல், தனஞ்செழியன் மற்றும் ஸ்கேட்டிங் சங்க நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். தொடர்ந்து வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சங்க நிர்வாகிகள் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தனர். மேலும் வீரர்களை சிறப்பாக விளையாட வைத்து வெற்றி பெற்றமைக்கு புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்கத்திற்கு பல்வேறு நபர்களும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். புதுச்சேரி அரசு பள்ளி அருகே மாணவர்களிடம் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 வாலிபர்களை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் கஞ்சா விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனை தடுக்க காவல்துறை பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன்படி புதுச்சேரி முதலியார்பேட்டை காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட தீரன் சத்தியமூர்த்தி அரசு பள்ளி அருகே 2 வாலிபர்கள் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக முதலியார்பேட்டை காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து விரைந்து சென்ற காவல்துறையினர் அங்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 பேரை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் முதலியார்பேட்டை வாரியர் நகரை சேர்ந்த 35 வயதான ஜான் பீட்டர் மற்றும் மணவெளி பகுதியை சேர்ந்த 25 வயதான லோகேஷ் என்பது தெரியவந்தது. மேலும் இவர்கள் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்ததும் அதன்படி கஞ்சா விற்பனை செய்து அதில் வரும் பணத்தில் நண்பர்களுடன் இன்ப சுற்றுலா செல்வது, அங்கு உயர் ரக மது வகைகளை அருந்துவது, ஆடம்பர உடைகள் என சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்களிடமிருந்து 110 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை சிவத்தொண்டர் பேரவை இணைந்து அம்மையப்பர் ஐம்பெரு விழா நடைபெற்றது. இந்தியா உலகத்திற்கு வழிகாட்டவும், உலகில் சைவம் தழைத்தோங்கவும், உலக அமைதி வேண்டியும் மக்கள் நலம் வேண்டியும் நடைபெறும் அம்மையப்பர் ஐம்பெரும் விழாவில் அம்மையப்பர் விருது விழாவில் கலந்து கொண்டு சிவப்பணி செம்மல் விருது பெற வந்தவர்கள் நமது நாட்டின் பாரம்பரியத்தில் ஈர்க்கப்பட்டு திருக்கடையூரில் மாலை மாற்றிக்கொண்டு புதுச்சேரி சின்ன கைலையில் வேள்வி செய்து மாண்புறு மணவிழா நடத்தி கொண்டனர். பீமாரத சாந்தி விழா, அதாவது கடந்த 70 ஆண்டுகளில் உடல் வலிமையினால் பல்வேறு இன்னல்களையும் இடர்களையும் சந்தித்து சாதனைகளையும் நற்செயல்களையும் செய்தவர்கள் 69 வயதை கடந்து வரும் பொழுது சற்று உடல் தளர்ந்தாலும் மனம் தளராது வாழ்க்கையில் மேலும் நற்செயல்களை செய்து சாதிக்கும் பொருட்டு பீமரத சாந்தி முகூர்த்தம் செய்து மீண்டும் வாழ்க்கைக்கு உடல் வலிமையும் மன வலிமையும் வேண்டி செய்யும் யாகமே மாண்புறு மணவிழா. மன வலிமையோடும் உடல் வலிமை ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இறைவனுடைய திருவருளை பெறும் அருமையான மாண்புறு மணவிழாவை நடத்த திரு கைலாயமே சிறந்த இடம் என தீர்மானித்து திரு சிவஞானியாரின் தலைமையில் விழா நடைபெற்றது. மணமக்கள் வேள்வியில் கலந்து கொண்டு மாலை மாற்றிக்கொண்டு மணமகனின் கரங்களால் திருமதி பங்கஜமலர் அவர்களுக்கு மங்கள நான் அணியும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி கூடப்பாக்கம் வில்லியனூர் 10 கண்ணு சாலையில் அமைந்துள்ள சின்ன திருக்கைலாயத்தில் சிறப்பாக நடைபெற்றது. மேலும் கூறுகையில், உலகில் ஒவ்வொரு ஆலயமும் ஒவ்வொரு வழிபாட்டிற்கு சிறந்ததாக விளங்கும். ஆனால் அனைத்து உலகங்களுக்கும் தலைமையாகிய கைலாயத்தில் எல்லா காரணங்களுக்காகவும் வழிபாடு செய்யலாம். அதை போலவே இந்த சின்ன திருக்கைலாயத்தில் குழந்தை பிறந்தது முதல் பிறந்த நாள் விழா, பூப்புனித விழா, காது குத்துதல் விழா, திருமண விழா, வளைகாப்பு விழா, 60 நிறைவு பெருவிழா, 70 வயது மாண்புறு மணவிழா, 80 வயது 1000 மதி அருவிழா எனவும் 30ஆம் நாள் ஆன்மா திருவடி பேரு விழா, நினைவு நாள் விழா,
பரிகார வேள்வி விழா என அனைத்து வாழ்வியல் அருளியல் வழிபாடு செய்வதற்கு உகந்த இடம் திருக்கைலாயமாகும் என்று கூறினார். பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் டெங்கு விழிப்புணர்வு குறித்த பேரணி நடத்தப்பட்டது. பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்ட இயக்கமும் பாகூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இணைந்து டெங்கு விழிப்புணர்வு பேரணியை பள்ளி வளாகத்தில் இருந்து தொடங்கியது. இந்த நிகழ்வில் பள்ளி துணை முதல்வர் சுதா தலைமையில் பேரணி கொடியசைத்து தொடங்கி வைக்கப்பட்டது. பள்ளி தலைமை ஆசிரியர் அமளி முன்னிலை வகித்தார். ஆங்கில விரிவுரையாளர் சிவசுப்பிரமணியன் வரவேற்புரை வழங்கினார். பள்ளியின் மூத்த கணக்கு பதவியியல் விரிவுரையாளர் தனுஷ் மற்றும் உடற்பயிற்சி விரிவுரையாளர் முரளிதரன் திட்டத்தின் நோக்கு உரை வழங்கினர். பாகூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மருத்துவ அதிகாரி மருத்துவர் ஆனந்தவேலு வாழ்த்துரை வழங்கினார். சுகாதாரத்துறை ஆய்வாளர் ஸ்ரீதரன் மாணவர்களுக்கு டெங்கு நோய் தொடர்பான கருத்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்வில் சுகாதார உதவி ஆய்வாளர் புகழேந்தி, சுதர்சனம் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் நவநீத கிருஷ்ணன், அகில் ஆகியோர் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கி மாணவர்களுக்கு டெங்கு அறிகுறிகள் மற்றும் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கமாக எடுத்துக் கூறினர். இந்த நிகழ்வினை நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் கணித விரிவுரையாளர் அகிலா சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். இறுதியில் பள்ளி தமிழ் பட்டதாரி ஆசிரியை ராஜலட்சுமி நன்றி உரை வழங்கினார். இந்த பேரணியை வரலாறு விரிவுரையாளர் ஆசிரியை கலைமகள் பாண்டியன், தமிழ் விரிவுரையாளர் ஆசிரியை ஜெயலட்சுமி, பொருளாதார விரிவுரையாளர் ஆசிரியை யோகேஸ்வரி, வேதியியல் விரிவுரையாளர் ரேவதி, இயற்பியல் விரிவுரையாளர் ஆசிரியர் ஆனந்தவேலு, தாவர விரிவுரையாளர் காஞ்சனா, விலங்கியல் விரிவுரையாளர் ஜெஸ்மின், கணித பட்டதாரி ஆசிரியை சுதா, ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் சாந்தி, சமூகவியல் பட்டதாரி ஆசிரியை சுதா, கணினி ஆசிரியர் தங்கவேலு, உடற்பயிற்சி ஆசிரியை சந்தியா, ஐசிடி ஆசிரியை மீனாட்சி, தமிழ் ஆசிரியர் கிருஷ்ணசாமி ஆகியோர் சிறப்பாக வழிநடத்தி சென்றனர். புத்தாண்டு பரிசாக ஏம்பலம் தொகுதியில் சர்க்கரையை காங்கிரஸ் மாநில செயலாளர் மோகன்தாஸ் வழங்கினார். புதுச்சேரியில் காங்கிரஸ் மாநில செயலாளர் மோகன்தாஸ் ஏம்பலம் தொகுதியில் உள்ள குடும்பங்களுக்கு புத்தாண்டை முன்னிட்டு சர்க்கரை கேலண்டர் வழங்கி வருகிறார். கரிக்கலாம்பாக்கம் கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்து வீடு வீடாக சென்று சர்க்கரை கேலண்டர் வழங்கும் பணியை துவக்கி வைத்தார். தொடர்ந்து ஏம்பலம், செம்பியபாளையம், கம்பளிக்காரன் குப்பம், நத்தமேடு, புதுக்குப்பம், சடக்குளம், கோர்க்காடு, அரங்கனூர், சேலியமேடு, குடியிருப்பு பாளையம், பின்னாச்சிக்குப்பம், ஆதிங்கப்பட்டு, சாக்காசிமேடு, பிள்ளையார்குப்பம், கந்தன்பேட், வள்ளுவர்மேடு, நரம்பை, பனித்திட்டு, ஈச்சங்காடு, பம்பாப்பேட், ஆலடிமேடு, கிருமாம்பாக்கம், இந்திராநகர் உள்ளிட்ட பகுதிகளில் காங்கிரஸ் மாநில செயலாளர் மோகன்தாஸ் தனது ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி சர்க்கரை மற்றும் கேலண்டர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது காங்கிரஸ் மாநில தொகுதி நிர்வாகிகள், அனைத்து அணிகளின் பொறுப்பாளர்கள், இளைஞர், மகிழா காங்கிரஸ் மாநில தொகுதி நிர்வாகிகள் உடனிருந்தனர். பாகூர் அருகே விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலை சேலியமேட்டில் சுங்கச்சாவடி திறக்கப்பட்டது. விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழிச்சாலையில் சேலியமேட்டில் அமைந்துள்ள சுங்கச்சாவடியில் இன்று முதல் கட்டணம் வசூல் இயங்கி வருகிறது. விழுப்புரம் நாகப்பட்டினம் இடையே 6431 கோடி ரூபாய் செலவில் 194 கிலோமீட்டர் தூரத்திற்கு 4 வழிச்சாலை அமைக்கும் பணி 5 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டது. இந்த 4 வழிச்சாலை விழுப்புரம் ஜானகிபுரத்தில் தொடங்கி புதுச்சேரி, கடலூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் 134 கிராமங்கள் வழியாக செல்கிறது. இந்த சாலையை
கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இந்த சாலையில் விழுப்புரம், கெங்கராம்பாளையத்திலும், கடலூர் மாவட்டம் கொத்தட்டை மற்றும் நாகப்பட்டினத்தில் ஒரு இடத்திலும் சுங்கச்சாவடிகள் அமைத்து கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி மாநில எல்லைக்குட்பட்ட சேலியமேடு சந்திப்பில் புதிதாக சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சுங்கச்சாவடியில் கடந்த 24ஆம் தேதி முதல் கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளது என தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சமூக நல அமைப்பினர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இதனிடையே கடந்த 24ஆம் தேதி திறப்பு விழா வசூல் தள்ளி வைக்கப்பட்டு 7ஆம் தேதி முதல் சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூல் செய்யப்படும் என்று மீண்டும் அறிவிப்பு வெளியானது. அதன்படி சுங்கச்சாவடி திறக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்தது. இதனை தேசிய நெடுஞ்சாலை துறையின் திட்ட இயக்குனர் சிவசங்கரன் திறந்து வைத்தார். சுங்கச்சாவடி வழியாக சென்ற அனைத்து வாகனங்களிடமும் கட்டணம் வசூலிக்கப்பட்டது. சுங்கச்சாவடிக்கு எதிர்ப்பு இருந்து வரும் நிலையில் பலத்த காவல் பாதுகாப்புடன் திறப்பு விழா செய்யப்பட்டது. IAS உள்ளிட்ட உயர் படிப்புகளுக்கு இலவசமாக பயிற்சி அளிக்கும் வகையில் புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் தை 1ஆம் தேதி முதல் மனிதநேய அறக்கட்டளை கிளை துவங்கப்பட உள்ளதாக சமூக ஆர்வலர் விக்கி என்கிற ராஜகணபதி தெரிவித்துள்ளார். அரியாங்குப்பம் தனியார் திருமண மண்டபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த விக்கி என்கிற ராஜகணபதி மனிதநேய அறக்கட்டளை நிறுவனர் மற்றும் சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமி ஆலோசனைப்படியும் வழிகாட்டுதல் படியும் வருகிற தை 1ஆம் தேதி முதல் மனிதநேய அறக்கட்டளையின் கிளை அரியாங்குப்பத்தில் துவங்கப்பட உள்ளது என்று தெரிவித்தார். படித்து சமூகத்தில் உயர வேண்டும், வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணமுடைய இளைஞர்களுக்கு வழிகாட்டும் வகையில் IAS, IPS உள்ளிட்ட உயர் படிப்புகளுக்கான இலவச பயிற்சி மையம் துவங்கப்பட உள்ளது. இந்த பயிற்சி மையத்தில் திறமை வாய்ந்த பயிற்சியாளர்களால் இலவசமாக பயிற்சி அளிக்கப்படுகிறது என்று தெரிவித்தார். இந்த பயிற்சி மையத்தில் புதுச்சேரி மட்டுமல்லாமல் கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள இளைஞர்களும் பயிற்சியில் சேரலாம். தற்போதுள்ள இளைஞர்கள் கஞ்சா, போதை உள்ளிட்ட பல்வேறு தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி வருகின்றனர். அவர்களை அந்த பழக்கத்திலிருந்து விடுவிக்கும் வகையில் போதையில்லா புதுச்சேரி உருவாக்க வேண்டும், அனைவரும் படித்து முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்தில் மனிதநேய அறக்கட்டளை துவங்கப்படுகிறது. மேலும் படிப்பில் ஆர்வமுள்ள அனைத்து இளைஞர்களும் இந்த பயிற்சி மையத்தில் சேர்ந்து பயிற்சி பெறலாம் என்று குறிப்பிட்ட விக்கி, வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும், முன்னேற வேண்டும் என்று நினைக்கும் இளைஞர்களுக்கு பணம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் இலவச பயிற்சி மையம் செயல்பட உள்ளது. எனவே வாழ்க்கையில் சாதிக்க துடிக்கும் இளைஞர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். முன்னதாக இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கும் வகையில் சமூக ஆர்வலர் விக்கி உருவப்படம் அச்சிடப்பட்ட டி-ஷர்ட் வெளியிடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் மற்றும் மணவெளி தொகுதியை சேர்ந்த முக்கிய ஊர் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். நமது முன்னாள் மேயர், அரசியல் தீர்க்கதரிசி, மனிதநேயம் என்னும் அழைக்கப்படும் இந்தியாவில் இன்று 5000 IAS, IPS அதிகாரிகள் உருவாக்கிய எனது அரசியல் குருவான ஐயா சைதை துரைசாமி அவர்களின் ஆலோசனைப்படி மனிதநேய அறக்கட்டளை புதுச்சேரியில் தோன்றுகிறது. இந்த அறக்கட்டளை புதுச்சேரியில் நம்ம தோன்றதுக்கு காரணம் என்னன்னா நம்ம பாண்டிச்சேரியில் கல்வின்றது ரொம்ப நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க. ஆனால் அரச வேலையில் கம்மியான பேர் தான் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு யாரும் அரசு வேலையில் அதிகமாக இல்லை. ஏன்னா இப்போ நிறைய ஃப்ரீ கோச்சிங் சென்டர்ஸ்லாம் இன்னும் பாண்டிச்சேரியில் நிறைய ரெகுலரைஸ் பண்ணல. அதெல்லாம் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு தான் இந்த மனிதநேய அறக்கட்டளை நம்ம புதுச்சேரி முழுக்க இப்போ சென்னையில் இருக்கிற இந்த கிளையை நம்ம துவங்க போகிறோம். அது இப்போ ஒரு பொங்கல் துவங்க போகிறோம். அதுக்கான மின்சார பேருந்து ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பு இல்லை என சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். புதுவை அரசு ஒப்பந்த அடிப்படையில் மின் பேருந்து சேவையை இயக்கி வருகிறது. இங்கு பணியாற்ற ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் ஒப்பந்த நிறுவனத்தினர் தேர்வு செய்துள்ளனர். இவர்களுக்கு பணியாணை இதுவரை வழங்கவில்லை. காப்பீடு உட்பட எந்த பணி பாதுகாப்பும் இல்லை என புகார் எழுந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு தாவரவியல் பூங்கா எதிரே உள்ள மின்சார பேருந்து பணிமனைக்கு சென்று அங்கிருந்த அதிகாரிகளிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பினார். அப்போது அதிகாரிகள் ஒப்பந்த நிறுவனத்தையும் அரசையும் தான் கேட்க வேண்டும் என தெரிவித்தனர். இதனையடுத்து அங்கு பணியாற்றும் ஊழியர்களுக்கு ஆதரவு தெரிவித்து
சட்டமன்ற உறுப்பினர் நேரு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு இதற்கு தீர்வு காண்பதாக உறுதியளித்தார். முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்றவரின் இருசக்கர வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை திபாசான்பேட் சாலையில் அசோக் என்பவர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சிகிச்சைக்காக சென்றுள்ளார். மருத்துவமனை வாயில் முன்பு இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றுள்ளார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்தது. சில நிமிடங்களில் தீ முழுமையாக பற்றி இருசக்கர வாகனம் எரிந்தது. இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பாஜகவினர் கொண்டாட்டம் என்ற பெயரில் போக்குவரத்து நிறைந்த சாலையில் வெடித்த பட்டாசுகள் அந்த வழியே சென்ற வாகன ஓட்டிகள் மீது தெரித்து விழுந்ததால் வாகன ஓட்டிகளுக்கு காயம் ஏற்பட்டது. இதனை அடுத்து பாஜகவினரை பொதுமக்கள் கடுமையாக வசைபாடினர். திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் என்கிற GR சுவாமிநாதனின் உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை பெஞ்ச் உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் பாஜகவினர் தீர்ப்பை வரவேற்று ராஜா திரையரங்கம் சந்திப்பில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் போக்குவரத்து அதிகமுள்ள புதுச்சேரியின் முக்கிய சந்திப்பான அண்ணா சாலையில் மாலை நேரத்தில் பாஜகவினர் ஒன்று கூடியதால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் பாஜகவினர் அராஜகமான முறையில் சாலையின் நடுவே வெடித்த பட்டாசுகள் அந்த வழியே சென்ற வாகன ஓட்டிகளின் மீது தெரித்து விழுந்து காயம் ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த வாகன ஓட்டிகள் பாஜகவினரை கடுமையாக சாடினர். மேலும் குழந்தைகளுடன் வந்தவர்கள் பாஜகவினரின் இந்த அராஜக செயலை கடுமையாக எச்சரித்தனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. லாஸ்பேட்டை ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் சங்கடஹர சதுர்த்தி விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள மோகனக்கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன் ராஜேஸ்வரி குடும்பத்தினர் முன்னிலையில் லாஸ்பேட்டையில் உள்ள நெசவாளர் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் மார்கழி மாதம் சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்கு பால், தயிர், தேன், சந்தனம், பன்னீர், கரும்புச்சாறு, அரிசி மாவு, இளநீர், பழச்சாறு, அபிஷேக பொடி, பஞ்சாமிர்தம் மற்றும் வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் மற்றும் ஆராதனை சிறப்பு பூஜை நடைபெற்றது. பொதுமக்கள் அனைவருக்கும் பிரசாதம் கொடுத்து மாணவ மாணவிகளுக்கு நோட்புக், பேனா 150 நபர்களுக்கு மேல் வழங்கப்பட்டது. மாணவர்கள் கல்வியில் சிறப்பான முறையில் தேர்ச்சி பெறவும் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை புதுவை மாநிலம் லாஸ்பேட்டையில் உள்ள மோகனக்கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன் ராஜேஸ்வரி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட மடுகரை மூகாம்பிகை நகரில் சொந்த செலவில் காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசன் சாலை அமைத்து கொடுத்தார். நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட மடுகரை மூகாம்பிகை நகர் பகுதியில் சுமார் 40க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் சாலை அமைக்க கோரி அரசிடமும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரிடமும் கோரிக்கை வைத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனையடுத்து தனது சொந்த செலவில் காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசன் என்பவர் மறுநாளே அப்பகுதியில் தற்காலிகமாக சாலை அமைத்து கொடுத்துள்ளார். இதனையடுத்து அப்பகுதி மக்கள் காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசனுக்கு பாராட்டு தெரிவித்தனர்.
இந்திரா நகர் தொகுதியில் சமூக ஆர்வலர் முருகன் பிறந்தநாளை முன்னிட்டு 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்திரா நகர் தொகுதியில் சமூக சேவகர் முருகன் பிறந்தநாளையொட்டி ராம் திருமண நிலையத்தில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் அவரது ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஆதரவாளர்கள் மத்தியில் பிரம்மாண்ட கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. மேலும் பல கட்சி தலைவர்கள், ஆதரவாளர்கள், சமூக சேவகர்கள், பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு முருகனுக்கு பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் அதனைத் தொடர்ந்து சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து அனைவருக்கும் சமபந்தி விருந்தும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முருகனின் ஆதரவாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். திட்டக்குடி அருகே வீட்டில் பீரோவை திறந்து 5 சவரன் நகை மற்றும் வெள்ளி கொலுசை திருடி போன சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வடகரை கிராமத்தை சேர்ந்த அருள்குமார் என்பவர் வேப்பூர் அருகே தனியார் நிறுவனத்தில் செக்யூரிட்டியாக வேலை செய்து வருகிறார். இவர் வழக்கம் போல் நேற்று வேலைக்கு சென்றுள்ளார். இவரது மனைவியும் கூலி வேலைக்கு சென்றிருந்த நிலையில் வீட்டில் யாரும் இல்லாததை அறிந்து கொண்ட மர்ம நபர்கள் வீட்டின் உள்ளே நுழைந்து பீரோவின் அருகில் இருந்த சாவியை எடுத்து பீரோவை திறந்து அதிலிருந்த 4 சவரன் தாலிக்கொடி, 1/2 சவரன் தோடு, 1/2 சவரன் மோதிரம் உள்ளிட்ட 5 சவரன் தங்க நகைகள் மற்றும் வெள்ளி கொலுசு ஆகியவற்றை திருடிக் கொண்டு பீரோவை பூட்டிவிட்டு அதன் சாவியை இருந்த இடத்திலேயே வைத்துவிட்டு அந்த வீட்டின் அருகில் இருந்த தனபால் என்பவரது வீட்டில் இருந்த 15,000 ரூபாய் ரொக்க பணத்தையும் திருடி சென்றுள்ளனர். இன்று காலை பீரோவை திறந்து பார்த்த அருள்குமார் நகை காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்து பெண்ணாடம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாஜகவுடன் கூட்டணி வைத்த பின்னர் புதுச்சேரி மாநிலத்தை குட்டிச்சுவர் ஆக்கிவிட்டார் முதலமைச்சர். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. பாஜகவினரின் கொண்டாட்டத்தில் வாகன ஓட்டிகள் மீது பட்டாசு தெறித்து காயம். கடுமையான வசைபாடிய மக்கள். 21ஆம் தேதி முதல் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபயணம். பாடல் மற்றும் போஸ்டர் வெளியீடு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.